திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம். திருமந்திரம். திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கம். இன்று பாடல் 112. இந்த பாடலுடன் பாயிரம் முற்றிற்று. இனிவரும் பதிவுகளில் முதல் தந்திரம் பற்றி காண்போம். திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. தான் ஒரு கூறு சதாசிவன் எம் இறை, வான் ஒரு கூறு மருவியும் அங்குளான், கோன் ஒரு கூறு உடல் உள் நின்று உயிர்க்கின்ற தான் ஒரு கூறு சலமயன் ஆமே. என் ஒவ்வொரு அசைவிலும் எம் சதாசிவமூர்த்தி இருக்கிறான். எம் இறைவனான சதாசிவன் உலகில் உள்ள எல்லா பொருள்களிலும் தான் ஒரு அங்கமாக விளங்குகின்றார். வான் உலகிலும் தான் ஒரு அங்கமாக எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறார். எம் தலைவனான அவர் என் உடலில் உயிராக கலந்திருந்து என் ஒவ்வொரு அசைவிலும் அவன் விளங்குகின்றார். என் ஒவ்வொரு அசைவிலும் அவர் விளங்குகின்றார். எமது இறைவனாகிய சிவமே ஞான சக்தியை ஒரு பகுதியாக சேர்த்து சதாசிவமாக இருக்கின்றார். சதாசிவம் என்பது அசையும் சக்தியாகவும் அசையா சக்தியாகவும் இரு பகுதிகளாகவும் இருப்பார் எம்பெருமான். அவரே வானத்தில் இருக்கும் அனைத்து தெய்வங்களின் உருவங்களாகவும் மருவி அங்கும் இருக்கின்றார். உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனான அவரே அவ்வுலகங்களில் இருக்கும் அனைத்து உயிர்களின் உடலுக்குள்ளும் ஒரு பாகமாக இருந்து கொண்டு உள் இருந்து அந்த உடலை இயக்கும் உயிர் சக்தியாகவும் இருக்கின்றார். இப்படி அனைத்துமாக ஒரு பாகமாக இருக்கும் சிவபெருமானே அனைத்தின் தன்மைகளிலும் கலந்து நின்று அனைத்துமாகவும் இருக்கின்றார் என்கிறார் திருமூலதேவ நாயனார். கரன் என்பதற்கு பொருள் சுகத்தை அளிப்பவர் என்று பொருள். இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிலைத்து நிற்கட்டும். உலகம் இன்புற்றிருக்க வேண்டும். அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.